பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சமாதானமாக இருக்கிறீங்களா? எப்படி இருக்கீங்க? சமாதானமாக சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரை உங்களை போகத்தையும் வருத்த தேவன் பாதுகாத்து ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு கூட வேதத்தில் ஒரு வசனத்தை நம்ம எடுத்து தியானிக்கலாம். பாருங்கள், யோவான் 16வது அதிகாரம் 20வது வசனம். யோவான் 16:20 பாருங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், நீங்களே அழுந்து புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்களோ துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும். பாருங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நம்ம துக்கம் எப்பொழுது சந்தோஷமாக மாறும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் போடும்போது கூட சீஷர்கள் பயந்திருந்தாங்க, துக்கத்தோடு இருந்தாங்க. அதே அவர் துக்கம் எப்படி சந்தோஷம் மாறுதுன்னா, அவங்க ரோமர்களுக்கு பயந்து அவங்க வீட்டுக்குள்ளே கதவு சாத்திட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து அங்கே வந்து அவர் தரிசனமானார். அப்போ அவர் என்ன பண்ணார்? வந்து பேசினார். பேசும்போது நம்ம தேவன் உயிரோட வந்துட்டார் அப்படின்னு சொல்லுவார். தைரியம் அவங்களுக்கு வந்தது. அன்பானவர்களே, அதுபோல தான் நம்ம தேவன் உயிரோடு இருக்கிற தேவன். நம்ம தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். எதுக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? கலங்கக்கூடாது. கலங்காதிருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால் என்ன காரியம் இருந்தாலும் சரி, கலங்காதபடி தேவனை பாதத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க? ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கலங்கி கொண்டு இருந்தால் நம்ம அந்த காரியத்துக்கு நமக்கு விடுதலை கிடைக்காது. கர்த்தர் மேலே தான் நம்ம பாரத்தை போடணும். அதே மத்தாயோ 5:4 சொல்லியிருக்கார் பாருங்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர் ஆறுதல் அடைவார்கள். இப்போ உங்களுக்கு கஷ்டம் இருக்கலாம், பண கஷ்டம் இருக்கலாம், வியாதி, உடம்பு சரீர பலம் இருக்கலாம், வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனைலாம் இருக்கலாம், சமாதான சந்தோஷம் இல்லாமல் ஏதாவது ஒரு காரியத்துக்கு நீங்கள் வேண்டியது பயந்துட்டுருக்கலாம், கலங்கிட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? கலங்காதீர்கள் அப்படின்னு தான் தேவனை சொல்லுகிறார். அதே போல் நீங்கள் இன்னொரு வசனத்தை கூட பாருங்கள். சங்கீதம் 30:5 நீங்கள் பார்த்துங்க. ஏனெனில் அவருடைய கோபம் ஒரு இமை பொழுது, அவருடைய தயவோ ஆயுள் காலம் வரை. ஆயுள் காலம் வரை. சாயங்காலத்தில் அழுகை வரும், ஆனால் விடியற் காலத்திலும் களிப்புண்டாகும். அதுபோல் உங்களுக்கு இருக்கிற அந்த பயம், அது களிப்பு எல்லாம் மாற்றுகிற தேவனாக நம்ம தேவன் இருக்கிறார். அன்பானவர்களே, பயப்படாமல் நம்ம என்ன பண்ணக்கூடாது? நீங்கள் அழுந்து புலம்புவீர்கள், ஆனாலும் என்ன பண்ண உலகம் சந்தோஷப்படுமா? அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அழுந்து புலம்புவீர்கள், உலகம் சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக. ஆமாம், அதே போல் இந்த சீஷர்கள் பார்த்திங்களா, துக்கப்பட்டு கொண்டு இருந்தாங்க. அவங்க துக்கங்களெல்லாம் சந்தோஷமாக மாறுது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அதே போல் தான் நீங்களும் நானும் துக்கப்பட்டாலும் நம்ம துக்கம் சந்தோஷமாக மாறும். எப்போ மாறும்னா, கண்டிப்பாக அவர் என்ன பண்ணுறார்? மாற்றுவார். அவர் மறுபடி வருவார். நம்மளுக்கு சமாதான சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். நம்ம தேவைகளெல்லாம் தேவனை சந்திக்க போகிறார் அப்படின்னு சொல்லி இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களும் தேவன் நம்மளுக்கு கொடுப்பார் என்ற ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை என்ன பண்ணார்? ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, ஆண்டவர் கர்த்தாவே, ஆமெனப்பா. நீ சொல்லியிருக்கிற வசனத்துப்படி கர்த்தாவே, அப்பா, நீங்கள் அழுந்து புலம்புவீர்கள், உங்களை உலகம் சந்தோஷப்படும், உங்களை துக்கங்கள் ஆனந்த களிப்பாய் மாட்டுகிறேன்னு சொன்ன தேவாதி தேவனுக்கு நன்றி சுவாமி. நீர் ஆண்டவரே, கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு என்னென்ன காரியங்கள்லாம் கர்த்தாவே கஷ்டப்பட்டு கலக்கி கொண்டிருக்கிறாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு சந்தோஷமாக இன்றைக்கி நீர் கொடுத்த இந்த வார்த்தைப்படி கர்த்தாவே சந்தோஷமாக சமாதானமாக அவங்க இருக்க தேவனுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென், ஆமென்.